ஐராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன். அதனால் தெளிவாக கேள். எப்பொழுதும் போல அலட்சியமாக இந்த விஷயத்தை கேட்டாயானால் நான் உன்னுடைய வாழ்வுக்கும் சரி, உன் குடும்பத்திற்கும் சரி, எந்த ஒரு பொறுப்பையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் ஒருவன் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறான் என்றால் எவ்வளவு தூரத்திலிருந்து, ஷீரடியிலிருந்து இந்த சாய் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம். எந்த தெய்வம் உன்னை தேடி வந்தாலும் அதை தயவு செய்து மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது என்ன சொல்ல வருகிறது, எந்த விஷயத்தை உங்களிடம் சொல்ல வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் அதிக கஷ்டங்களை பட்டிருக்கிறாய். ஒவ்வொரு கஷ்டத்தையும் சொல்ல முடியாத அளவுக்கு நீ பட்டிருக்கிறாய். ஆனாலும் அது அனைத்தையும் தாண்டி வந்துதான் இருக்கிறாய். நான் அப்பப்போ உன்னிடம் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நீ திருத்தி கூட இருக்கிறாய். அதே போல நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன். தயவு செய்து காது கொடுத்து கேள். நீ காது கொடுத்து கேட்டால் மட்டும்தான் உன்னால் எல்லா விஷயத்தையும் சரி செய்ய முடியுமே தவிர, அலட்சியமாக நீ போனால் ஒரு விஷயத்தை கூட உன்னால் சரி செய்ய முடியாது. அதை நீ நன்றாக தெரிந்து கொள். பல விஷயங்கள் உனக்கு பின் நடக்கிறது. காலம் முழுவதும் எல்லோரையும் நம்பிக்கொண்டே இருக்கலாம் என்று முடிவெடுத்து விட்டாய் போல. அதனால்தான் நான் யாரை அடையாளமாக காட்டினாலும், பெயரை கூட சொன்னாலும் நீ நம்புவது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்கிறாய். உன்னுடைய சிக்கலானது சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டமும் மிக மிக பெரிய ஒரு விஷயம் நீ செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீ யோசிப்பாய். படிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை யோசித்தாய், அதற்கு பிறகு வேலைக்கு போக வேண்டும் என்பதை யோசித்தாய், இப்பொழுது குடும்பத்தை பற்றி யோசிக்கிறாய். எல்லாமே நீ யோசித்து கொண்டே இருப்பாய். ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நாள் நடக்கும். அதற்கு மேல் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதிலிருந்து நீ வெளியே வருவாய். இப்படியே ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இதற்கு பின்னெல்லாம் நிறைய விஷயங்கள் உனக்கு பாதிப்பாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்தையும் நீயே நன்றாக கவனித்து பார். ஏதோ ஒரு பெண்ணால் தான் உனக்கு இது அனைத்து ஆபத்துமே வந்திருக்கிறது. நீயுமே என்னிடம் சொல்வாய், நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன், என்னை ஏன் ஏதாவது ஒரு பெண் என்னை தொந்தரவு செய்கிறார், எனக்கு ஆளெல்லாம் எப்பொழுதும் பிரச்சனை வந்தது கிடையாது, ஒரு பெண்ணால் தான் எனக்கு எப்பொழுதுமே பிரச்சனை வந்திருக்கிறது. சில சமயம் சில இடத்தில் தர்ம சங்கடமாக நிற்கும் பொழுது ஆண்கள் கூட எனக்கு உதவி செய்திருப்பார்கள். ஆனால் ஒரு பெண் தான் எனக்கு அந்த இடத்தில் தர்ம சங்கடமான சூழ்நிலையையே கொடுக்கிறார். என்னத்தான் சாயி நான் செய்வது? இப்பொழுது கூட என்னுடைய மனதில் ஒரு கவலை. சரிதானே தங்கமே நான் சொல்வது? கவலை, அதிலிருந்து மீட்டெடுங்கள் என்றுதான் என்னிடம் சொல்கிறாய். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயமும் எனக்கு புரிகிறது. ஆனால் அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பெண்ணால் ஆபத்து என்று கவலைப்படுகிறாய், இருக்கட்டும். ஒரு பெண் உனக்கு தொந்தரவு செய்கிறாய் என்று நினைக்கிறாய், அதுவும் அப்படியே இருக்கட்டும். உனக்கு பெண்களால் ஆபத்து என்று கவலைப்படுகிறாய் அல்லவா? அது எல்லாவற்றையும் இந்த சாயாகிய நான் பார்த்து கொள்கிறேன். ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள் வரப்போகிறது. அது என்னவென்று சொல்கிறேன், சற்று நிதானமாக கேள். திருப்பங்கள் என்றால் நீ ஒரு நபருக்கு உதவி செய்ய வேண்டும். எப்பொழுது அந்த நபர் உதவி என்று கேட்டாலும் உடனடியாக போய் உதவி செய்கிறாய். அந்த நபர்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே தரப்போகிறது. நீ உதவியை செய்கிறாய், ஆனால் மற்றவர்கள் என்ன தெரியுமா தங்கமே செய்கிறார்கள்? உனக்கு மன கஷ்டத்தை. நீ எப்பொழுதும் எல்லா கஷ்டத்திலும் தனியாகத்தான் நிற்பாய். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ மற்றவர்களுக்கு சொல்வாய். ஏதாவது உதவி என்றால் தயங்காமல் கேளுங்கள், நான் உங்களுக்கு உதவிகளை செய்கிறேன் என்று. எல்லோரும் உன்னிடம் உதவியையும் கேட்பார்கள். ஆனால் கடைசியில் எல்லா விஷயத்திற்கும்
நீதான் காரணம், இவ்வளவு பிரச்சனைக்கும் நீதான் காரணம் என்று சொல்லும் பொழுதுதான் உன்னுடைய மனமானது உதவி என்று வந்தார்கள். ஆனால் திடீரென்று எல்லா விஷயத்திற்கும் நம் தான் காரணம் என்று சொல்லிவிட்டார்களே, இது என்ன இது நடக்கிறது என்று உனக்குள் ஒரு பயமும் வருகிறது. உதவி செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு யோசனைக்கே நீ வந்துவிட்டாய். அதே போல ஒரு நபர் உன்னை தேடி எனக்கு இந்த விஷயத்தை உதவியாக செய்து தாருங்கள் என்று கேட்டு ஒரு பெண்ணானவள் வருகிறாள். அவள் ஏற்கனவே திட்டம் போட்டு வைத்திருக்கிறாள். நீ எல்லோருக்கும் உதவி செய்கிறாய், கட்டாயமாக நீ அவளுக்கு உதவி செய்வாய் என்று. நீ உதவி செய்வதிலெல்லாம் பிரச்சனை கிடையாது. உன்னிடம் உதவியை பெறும் வரைக்கும் அந்த பெண் அமைதியாகத்தான் இருப்பாள். உதவி கிடைத்து விட்டது என்று வைத்துக்கொள். அதற்கு பின் நீ உதவி செய்து அவள் அதனால் முன்னுக்கு வந்து விட்டாள் என்று வைத்துக்கொள். இல்லை, அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை, நீ உதவி சாதாரணமாக செய்யும் பொழுது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விட்டதும் என்று வைத்துக்கொள். அவள் உன்னால் தான் என்று எல்லா இடத்திலும் சொல்லிவிடுவாள். நீ நல்லது செய்தால் அதில் நல்லது நடந்தால் உன் பெயரை அவள் சொல்ல மாட்டாள். அதுவே அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது என்றால் அவள் வெளியே போய் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்ததே நீதான் என்பதை சொல்வாள். அதனால் உன்னிடம் உதவி கேட்டு இன்னும் 2-3 நாளில் ஒரு பெண் வருவாள். அவளுக்கு உதவி என்ற ஒரு விஷயத்தில் நீ காலடியை கூட எடுத்து வைத்து விடாதே. நான் எப்பொழுதும் எல்லோருக்கும் உதவி செய் என்றுதான் சொல்வேன். ஆனால் இப்பொழுது நான் உதவி செய்யாதே இந்த பெண்ணுக்கு என்று சொல்கிறேன் என்றால் எந்த அளவுக்கு உன்னை எவ்வளவு பெரிய பிரச்சனையில் மாட்டிவிட்டு உனக்கு மன உளைச்சலை ஆளாக்குவாய் என்று நீ பார்த்துக்கொள். அந்த அளவுக்கு மன உளைச்சலை உனக்கு ஆளாக்கி விடுவார். நீயே ஏற்கனவே பல பிரச்சனையில் தான் இருக்கிறாய். ஒரு பிரச்சனை எல்லாம் அல்ல, பல பிரச்சனையில் இருக்கும் பொழுது இதில் அவளும் வந்து ஏதாவது பிரச்சனையை சொல்லிவிட்டால் அது சரி வராது உன்னுடைய வாழ்வுக்கு என்பதற்காகத்தான் சொல்கிறேன். எந்த ஒரு நிலையிலும் நீ இன்னும் 2 நாளுக்கு உதவி என்று வந்தால் நீ எந்த ஒரு உதவியையும் யாருக்கும் செய்ய வேண்டாம். 2 நாள் உனக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கிறது. நீ சாதாரணமாக செய்தால் கூட அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் மாறிவிடும். புரிகிறதா? நாளுக்கு நாள் உன்னை நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன். நீ உதவி என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் செய்கிறாய். ஆனால் அதில் ஏதாவது சிறிய தவறுகள் வந்துவிட்டால் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்ததே நீதான் என்று அனைவரும் சொல்லிவிடுகிறார்கள். தங்கமே, உன்னுடைய வாழ்வில் முழு விஷயத்தையும் கவனிக்கிறேன். நீ நல்லதுக்கு செய்து அதிகமாக கெட்ட பெயரை தான் வாங்கி இருக்கிறாய். நீ நல்ல விஷயத்தை செய்வதாக நினைக்கிறாய், ஆனால் நல்ல விஷயத்தை தான் செய்கிறாய். ஆனால் உனக்கு கிடைப்பது கெட்ட பெயர்தான். ஏதாவது ஒரு விஷயம் அவர்கள் தவறு செய்துவிட்டு நீதான் எல்லா விஷயத்தையும் செய்தார், உன்னால் தான் வாழ்க்கை கெட்டு போய்விட்டது என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு தேவையே அல்ல. உன்னுடைய வேலை என்ன? உன்னுடைய குடும்பத்தை பார்ப்பது, உன்னுடைய வாழ்க்கையை கவனிப்பது. இப்பொழுது இந்த 2 நாள் மட்டும் சற்று ஜாக்கிரதையாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக இருக்கலாம் கடைசி வரைக்கும். ஆனால் அதுவே உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் உதவி கேட்கிறார்களே என்று உதவி செய்தால் அதுவும் அவர்களால் உனக்கு பிரச்சனை நிச்சயமாக வரும். அவர்கள் தவறு செய்துவிட்டு உன் மீது அவர்கள் பழியை நிச்சயமாக போடுவார்கள். உதவி என்று சொல்லும் நபருக்கு எப்பொழுதும் பார்த்தே உதவி செய், நல்லதே நடக்கும். காப்பாற்ற வேண்டிய இடத்திலும் உனக்கு அறிவுரை சொல்லி ஒவ்வொரு விஷயமும் இதுதான் நடக்கப் போகிறது, அதுதான் நடக்கப் போகிறது என்று சொல்லும் இடத்திலும் நான் இருக்கிறேன். அதனால்தான் சொல்கிறேன் தங்கமே, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.